வணக்கம் முதலே. இன்னைக்கு நம்ம டிஎன்பிஎஸ்சி, டிஎன் மற்றும் டிஎன்எஸ்எஃப் தேர்வுக்கான கணிதத்தில் முழு மதிப்பெண்கள் பெறதுக்கான மேக்ஸ் சீரிஸ் தான் வந்து பார்க்க போறோம். இந்த வீடியோல வந்து நம்ம சுருக்குக பகுதி 8 வந்து பார்க்க போறோம். அதாவது சிம்பிளிஃபிகேஷன் பார்ட் 8. ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா மேலே இருக்க ஐ பட்டன் பிளேலிஸ்ட்ல பார்த்து பயனடைங்க. ஸோ இதுக்கப்புறம் போட போகிற வீடியோவும் அந்த பிளேலிஸ்ட் தான் இருக்கும். நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வுக்கான மார்க் டெஸ்ட் ஆஃபர் பண்ணியிருக்கோம். ஸோ 5 டெஸ்ட் வேணா நீங்கள் ₹200 பே பண்ணால் போதுமானது. ஆன்லைன் பண்ணுறவங்க இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் ஜிபே பண்ணி இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி கூட நீங்கள் அமௌண்ட் பே பண்ணலாம். ஆல்பன் பண்ணுறவங்க இந்த அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உங்கள் வீட்டில் வந்து இந்த நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மாடல் டெஸ்ட் ஒன்று வந்து 12 வேலை ஸ்டார்ட் ஆகும். அந்த வந்து 2nd ஜூன்ல முடியும். இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சேர்த்து பயனடைங்க. விநாயகன் டேட் வந்து பார்க்க போகிறோம். அதாவது ஒரு போட்டித் தேர்வில் வந்து அரவிந்த் வந்து ஒவ்வொரு சரியான பதிலுக்கும் வந்து 4 மதிப்பெண் வந்து பெறாரு. மேலும் வந்து ஒவ்வொரு தவறான பதிலுக்கும் வந்து 1 மதிப்பெண் வந்து இழக்கிறாரு. சரிங்களா? -1 வந்து பண்ணுறாங்க. அவன் வந்து 60 கேள்விகளுக்கு பதில் எழுதி இல்லுக்கு புள்ளி வரணும் வைக்கல. பதில் எழுதி 130 மதிப்பெண்களை பெற்றால் அவன் சரியான எழுதிய கேள்விகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே ஆன்சரே வந்து பற்றி கொஸ்டின் வந்து ஆன்சர் மட்டும் என்ன கேட்குறாங்கன்னா, நமக்கு வந்து சரியான எழுதிய கேள்விகள் மொத்தம் எத்தனை அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இதில் நம்ம கொடுத்த ஹிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 60 கேள்விகளுக்கு வந்து அவர் பதில் எழுதி 130 மதிப்பெண் பெற்றிருக்காரு. அப்போ எத்தனை வந்து கரெக்டாக எழுதிக்காருன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஆப்ஷன் வந்து 35, 36, 37, 30 கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சரியான எழுதிய கேள்விகள். சரிங்களா? அதாவது சரியாக எழுதின கேள்விகள் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இதை வந்து நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இதை நமக்கு தெரியாது. இதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால் நம்ம இதை எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். அடுத்தது தவறான எழுதிய கேள்விகள். சரிங்களா? தவறான எழுதிய கேள்விகள் கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இங்கே வந்து 60 எழுதியிருக்காங்க. 60 - எக்ஸ். அது சரியான எண் வந்து மைனஸ் பண்ணால் நமக்கு தவறான எழுதி கிடச்சிரும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம்? 60 - எக்ஸ் பண்ணான்னா நமக்கு எவ்வளோ கொஷின் வந்து நம்ம தவறாக எழுதியிருக்கோம் அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு சின்ன ஃபார்மெட் மட்டும் இருக்குது. அதை நம்ம கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணோம்னா நமக்கான ஆன்சர் வந்து கிடச்சிரும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக எழுதியிருக்காங்க பார்த்தீங்களா? சரியான கேள்வி பெருக்கல் மதிப்பெண்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட மைனஸ் பண்ணணும். எதை? தவறான கேள்வி பெருக்கல் மதிப்பெண் ஈக்குவல் டு பெற்ற மதிப்பெண் நமக்கு கிடச்சிரும். சரிங்களா? இந்த ஃபார்மேட்டை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்ம ஈஸியாக வந்து ஆன்சரை கண்டுபிடிச்சிடலாம். இப்போ வந்து சரியான கேள்விக்கு வந்து நமக்கு தெரியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அது எக்ஸு. ஆனால் வந்து ஒரு கேள்விக்கும் மதிப்பெண்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. இங்கே வந்து 4 கொடுத்துருக்காங்க. அப்போ 4 போட்டுக்கலாம். 4 எக்ஸாக போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம சரியான எவ்வளோ கேள்வி நமக்கு தெரியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 4x அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம். போட்டு அடுத்தது மைனஸ். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா தவறான கேள்வி நமக்கு தெரியாது. ஆனால் நம்ம என்னென்னு எடுத்துருக்கோம்? 60 - எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துருக்கோம். எடுத்துட்டு பெருக்கல். அதுக்கப்புறம் வந்து மதிப்பெண்கள் வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1ன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். தவறான பதிலுக்கு 1 மதிப்பெண் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே நம்ம இன்ட்டு 1 அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு பெற்ற மதிப்பெண்கள் நமக்கு இங்கே கொடுத்துட்டாங்க. எவ்வளோனா 130. சரிங்களா? இப்போ 130 கொடுத்துட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு வந்து ஆன்சர் கிடச்சிரும். அதை எப்படி நம்ம பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 4x அப்படியே தான் இருக்கும். 16 வந்து இங்கே இருக்குது. இப்போ வந்து இது நம்ம பெருக்க போகிறோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16 × 1. சரிங்களா? 60யும் 1யும் பண்ணால் 60 தான் வரும். இந்த இடத்துல -x இருக்குது. -xையும் 1யும் நம்ம பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸு ப்ளஸ் ஆகிடும். அப்போ இந்த சம் வந்து அடுத்த ஸ்டேஜில் எப்படி வரும்னா 4x - 60 + x = 130 அப்படின்னு வரும். சரிங்களா? அதாவது 4x அப்படியே இருக்கும். இங்கே 60ன்றது 60 × 1 60 அப்படியே வரும். மைனஸ் சிம்பிள் வந்து இங்கே இருக்குது பார்த்துங்க. இந்த மைனஸ் சிம்பிள் இங்கே இருக்கிறதால அந்த மைனஸ் சிம்பிள் அப்படியே ஃபாலோ ஆகும். அடுத்தா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ் வந்து -x இருக்குது. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். அப்போ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்ணிருக்கோம்? எக்ஸ் போட்டிருக்கோம். அப்புறம் அந்த 130 நம்ம அப்படியே எழுதியிருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த இடத்துல இருக்கிற 60 நம்ம இந்த பக்கம் கொண்டு வர போகிறோம். சரிங்களா? அப்படி கொண்டு வந்தோம்னா +60 அப்படின்னு ஆகிடும். அப்போ
இந்த இடத்துல என்னது 4x அப்படின்றது 4xோட இந்த எக்ஸை நம்ம வந்து டேலி பண்ணிக்க போகிறோம். ஸோ அப்போ வந்து 4xோட இந்த ஒரு எக்ஸ் வந்து ப்ளஸ் பண்ணால் நமக்கு 5x ஆகிடும். அப்போ இந்த பக்கம் வந்து நம்ம ஆல்ரெடி 130 + 60 நம்ம பண்ணோம்னா நமக்கு வந்து 190 வந்துடும். சரிங்களா? 190 வந்ததுக்கப்புறம் திரும்ப இந்த 5 நான் கொண்டு போய் இங்கே கொண்டு போக போகிறேன். ஸோ கொண்டு போகணும்னு வச்சுக்கோங்களேன், இது பெருக்கலாக இருக்கிறது இந்த பக்கம் வந்தால் வகுத்தலாம் மாறிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை வந்து அப்படியே வந்து இதை நான் வகுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நான் வகுத்துன்னு வச்சுக்கோங்களேன், 3×5 5 வரும், மீதி 4 இங்கே வரும். ஸோ 8×5 40. ஸோ இப்போ 8 வரும். ஸோ இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 38 அப்படின்றது தான் சரியான விடை. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து சரியாக எழுதின கேள்விகள் மொத்தத்துன்னு பார்த்தீங்கன்னா 38. சரிங்களா? ஸோ அப்போ இதுதான் வந்து சரியான விடை. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ணணும். இந்த மாதிரி கொஷின் வந்து ஜென்ரலாக வந்து எக்ஸாம்ஸ்லாம் அதிகமாக கேட்குறாங்க. ஸோ அதனால் வந்து இந்த மெத்தட் வந்து ரொம்ப முக்கியமானது. கண்டிப்பாக வந்து நீங்கள் போட்டு பார்த்து இந்த மாதிரி சம் நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்பார்க் இதர படைப்புகள் திங்க் பாசிட்டிவ் தமிழ் தேவையான மோட்டிவேஷன் நம்மளுக்கு பார்த்து பண்ணிங்க. அதனால் நாளைக்கு தமிழ் தேவையான சம்மந்த ஐபிசி ஆர்பிசி இருக்கு பார்த்து பண்ணிங்க. அந்த ஈஸி இங்கிலீஷ் தமிழ் தேவையான ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கு பார்த்து பண்ணிங்க. மேலும் வீடியோ பார்த்து மிக நன்றி. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதனுடைய வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக்கில் போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்தவங்க மிக்க நன்றி. அடுத்த மீண்டும் ஒரு போய் சந்திப்போம். நன்றி நன்றி நன்றி. வாழ்க வளமுடன்.